ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சங்கரா மீனை ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தேங்காய் கூட ஒரு வெங்காயம் போட்டு சீரகம் போட்டு அரைச்சி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, வெந்தயம், கருவேப்பிலை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி கொதிக்கிறதுக்குள்ளேயுமே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த தேங்காய், வெங்காயம், சீரகம் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்ச கூட்டுப்பொடி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கொதி நல்லா வந்துடுச்சு. நம்மளுடைய சங்கரா மீனை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். சுட சுட கம கமன் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்ஷால்லா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.